வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோன்னா ஒரு ஆம்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும் ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு 850 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பெரிய மூவ் கொடுக்கல, நம்மளோட ரெசன்ஸ் ஜோன்லேயே க்ளோசிங் நடந்துருச்சு. ஸோ அதனால் அதில் எதுவும் என்ட்ரி இல்லை. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எபோ லெவல் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கிளியரான பிரேக் அவுட் இல்லை. ஸோ அதனால் அதுவும் என்ட்ரி இல்லை. ராம்கோ சிமெண்ட் வந்து கிளியரான பிரேக் அவுட் ஆகிட்டு பெரிய மூவிங் எதுவும் கொடுக்கல. கண்டினியூ மூவிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கம்மிங் டேஸில். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாரத் ஃபோர்ஜ் பட்ஜெட் ஃபைண்ட் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 லெவல் வந்து 24,702 24,754. சப்போர்ட் ஜோன் வந்து 24,503 509 24,445. மார்க்கெட் வந்து 24,622 அப்படிங்கிற ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக இருக்க ஹை எல்லாமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே சமயம் ஒரு புல்லிஷ் ஃபீல்டில் தான் இருக்குது. எகைன் S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் R1 R2 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஒன் சைட் மூவிங் அப் சைட் மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 52,655 52,721. S1 S2 வந்து 52,335 52,200 வரலையுமே S1 S2 ரேஞ்ச் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 52,700 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசன்ட் ஜோனாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. எகைன் 720க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். பையிங் சைடு போகிறதுக்கான சான்சஸ் தான். இன்கேஸ் வந்து R1 R2 லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா வீக்காகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரெசன்ட் ஜோன் வந்து எபோ லெவலில் ஒரு 5 மினிட்ஸாக தான் ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன் சைடாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பெர்ஜர் பெயிண்ட் பை அரௌண்ட் 515 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா பை பண்ணலாம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தோன்னா 520 க்ளோஸ் ஆகிருக்கு. டார்கெட் வந்து 530 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நமக்கு கீழே கேப் டவுன் ஆகாமல், அதாவது பாட்டம் லெவல் வராமல் மேலே போயிடுச்சுன்னா எந்த இருக்கக்கூடாது. பை அரௌண்ட் வந்து 515 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ரேஞ்ச் வந்து ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங் பைக்கான சான்சஸ் இருக்குது. அது கீழே சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 505 500 அந்த ரேஞ்சும் சப்போர்ட் ஜோன் தான். இன்கேஸ் இந்த ஜோனில் எங்கே வந்தாலும் நமக்கு பையிங்கான சான்சஸ் மட்டும்தான் பார்க்கணும். செல்லிங் வந்து 500க்கு கீழே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நல்ல ஒரு பொசிஷனலாகவே பையிங்கில் இருக்குது. எவ்ரி ஹை வந்து பிரேக் ஆகிட்டு இருக்குது. அதாவது எவ்ரி ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி தான் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா 527 அந்த ரேஞ்சும் வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணி காட்டியிருக்கு. ஓவராலாக புல்லிஷ் ஃபீலாக தான் இருக்குது. எகைன் வந்து டிப்பு வந்ததுன்னா பை பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸாக இருந்த ஸ்விங்கோட ஹை வந்து 520 அந்த ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 515 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா பையிங்கான சான்சஸ் தான் இருக்குது. டார்கெட் வந்து ப்ரீவியஸாக இருந்த ஸ்விங்கோட ஹையை வந்து 530 டார்கெட் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரத் ஃபோர்ஜ் பை எபோ 1638க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1670 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டே சார்ட் வியூவில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக வந்து டே சார்ட் வியூவில் வந்து புல்லிஷ் பிரேக் அவுட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகைன் அதே ஜோனில் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரெசன்ஸ் வந்து சப்போர்ட் ஜோனாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு லோ காட்டியிருக்கோம். அதாவது 1603 ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 1602.65 ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த லோவுக்கு கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிருந்ததுன்னா செல்லிங் மாறி இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறனால நமக்கு பையிங்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஸ்விங்கோட ஹையும் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஜோனில் வந்து மறுபடியும் இன்னையோட டே ஹையை பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரேலி போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.